ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது ஊட்டி ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் நிலையின் சார்பாக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாலை வேளையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே வருகிறோம் அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமேயானால் நாம் அமைதியாக இங்கே அமர்ந்து பேசப்படக்கூடிய செய்திகளை முழுமையாக செய்து கொடுத்தால்தான் நம்முடைய மார்க்கம் சொல்கிற மேலான உபதேசங்கள் என்ன என்பது முழுமையாக தெரிய வரும். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அமானித பேணுதல் என்கிற ஒரு அழகான ஆழமான தலைப்பை கொண்டிருக்கிறார். பெண்கள் பகுதியில் சட்டம் இருக்கு, கொஞ்சம் அமைதி. ஆண்டுகளுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தம்முடைய ஆட்சியின் கீழ் தமது குடிமக்கள் நீதியை பெற வேண்டும், நிம்மதியாய் வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக தம்முடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்குரியவர் அபூபக்கருக்கு பிறகு கலீஃபாவாக வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை நீதித்துறைக்கு அமைச்சராக பொறுப்பாளராக நியமிக்கிறார். நீதித்துறைக்கு அமைச்சராக பொறுப்பாளராக நியமிக்கிறார். மிகச்சரியாக ஒரு வருடம் முடிகிறது. மிகச்சரியாக ஒரு வருடம் முடிகிறது. ஒரு வருடம் முடிந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து, யா கலீஃபா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். என்னால் இனி இந்த பொறுப்பில் இருக்க முடியாது. நான் இந்த பொறுப்பில் தொடர விரும்பவில்லை. ஆனால் இந்த காதி என்கிற நீதிபதி என்கிற பொறுப்பை நான் உங்களிடத்திலேயே கொடுத்து விடுகிறேன் என்று கேட்கிறார். அதற்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேட்கிறார்கள், உமரே, பொறுப்பை இப்படி இடத்திலே கொடுத்து விடுகிறேன் என்பதிலே அந்த பொறுப்பினுடைய கடிதத்திற்காக நீங்கள் கொடுக்கிறீர்களா? பொறுப்பை கவனிக்க முடியவில்லை என்பதற்காக பொறுப்பை கொடுத்து விடுகிறீர்களா என்று கேட்கிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில், அமீர் யாரே அபூபக்கரை பார்த்து சொல்றாங்க, எதுக்கா யாரை குழந்தை அடிக்கூடாது, எல்லாம் அமைதியாக சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கிட்ட உமர் சொன்னாங்க, இந்த பொறுப்பின் கடுமையை குறித்தோ பொறுப்பை கவனிக்க முடியாதோ நான் உங்களிடத்தில் என்னுடைய பொறுப்பை கொடுக்கவில்லை. ஒரு வருடம் ஆகியும் ஒரு வழக்கும் இடத்தில் வரவில்லை. எப்படி
முக்கியமானவர்கள், இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், மறுமையில் சொர்க்கத்தை பெறப்போகிறவர்கள், கேள்வி கணக்கு இலகுவாக்கப்படுபவர்கள் தான் யாரென்றால் யார் அமானிதங்களை பேணி வாழ்கிறார்களோ அவர்கள் தான். அதனால் தான் அமானிதங்களை பேணுபவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலாகித்து சொல்றார். இன்னொரு வசனத்திலே இறைவன் என்ன சொல்றார்? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா. அமானிதங்களை விரடத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொருட்களை, விரடத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை அதற்குரியவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று படைத்த இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று 4ஆம் அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அமானிதம் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. அமானிதம் என்கிற பண்பு தான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை பெறுவதற்கு முன்பே அந்த மக்கள் இந்த நபியை குறித்து என்ன சொன்னார்கள்? அஸ்-சாதிக் அல்-அமீன் என்று சொன்னார்கள். இவர் உண்மையாளர், இவர் வாய்மையாளர், அமானிதத்தை பேணக்கூடியவர் என்று நபித்துவத்திற்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயரை சம்பாதித்தார்கள். அதனால்தான் எல்லா இறைத்தூதரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிற போது அந்த மக்களை பார்த்தவர்கள் சொன்னது இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், அமானிதத்தை பேணக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு இறைத்தூதராக நான் இருக்கிறேன் என்றுதான் எல்லா தூதர்களும் சொன்னதாக சூரத்து ஷுஆராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு பதிவு செய்கிறார். எந்த அளவுக்கு இறைத்தூதர்கள் வாய்மையோடு நடந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானித அந்த பழக்கம் எப்படி இருந்திருக்கிறது, அமானிதத்தை பேணுகிற பண்பு எப்படி அவர்கள் சிகரத்தை கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் கூட பெருமானாரை குறை சொல்ல முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அபூ சுஃபியான், அபூ ஜஹலுக்கு பிறகு மக்காவிலேயே மிகப்பெரிய தலைவராக விளங்கியவர். பின்னால் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார், அது வேறு விஷயம். ஆனால் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு ரோமாவுக்கு செல்கிறார். அங்கே பெருமானார் சில தோழர்கள் போகிறார்கள். அங்கே போன அந்த தோழர்களுக்கு ரோமாபுரியின் மன்னன் அடைக்கலம் கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்திற்காக அபூ சுஃபியான் இவர்களை பற்றி தப்பும் தவறுமாக நிறைய விஷயங்களை இந்த ஹிர்கல் மன்னனிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இவர் எங்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குகிறார். நாங்கள் வழங்கி வந்த கடவுள்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறார். தான் சொல்லுவதுதான் உண்மை என்று சொல்கிறார். எங்களை பொய்யது என்று கூறுகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்போது ஹிர்கல் மன்னர் கேட்டார், அபூ சுஃபியானை பார்த்து ஹல் யக்தீர், அவர் ஏமாற்றுகிறாரா, அவர் நம்பிக்கை மோசடி செய்வாரா, நீங்கள் யாரை குறித்த இடத்தில் புகார் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, யாரை குறித்த இடத்தில் தகுந்தவருமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர் ஏமாற்றக்கூடியவரா, ஏமாற்றுகிற பண்பு கொண்டவரா என்று கேட்டபோது அவர் சொன்னார் அன்னஹு லா யக்தீர். அபூ சுஃபியான் சொன்னதை பெருமானாருக்கு அவர் எதிரியாக இருந்தபோது சொன்னதை, தூய மார்க்கத்தில் இணையாத போது சொன்னதை இல்லை, அவர் ஏமாற்றுவதில்லை, அவர் நாணயத்தோடு நடந்து கொள்கிறார் என்று சொன்னபோது ஒக்கதாலிக்க ருசுல் லா யக்தீர், ஆமாம் இறைத்தூதர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள் என்று அபூ சுஃபியானுக்கு அந்த ரோமாபுரியின் மன்னர் ஹிர்கல் சொன்னதாக புகாரியில் ஒரு செய்தி வருகிறது. அப்போ இஸ்லாம் என்றாலே, முஸ்லிம்கள் என்றாலே அமானிதத்தை பேணுவதற்காக இருக்கிறது. ஒரு காலத்தில் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் கூட பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் வாய்விலைக்கு செல்லலாம் என்று சொல்வார்கள். கடன் வாங்க வேண்டும் என்றால் வாயிலிலேயே கொடுத்து அடையாளம் கொடுத்து வாங்குவார்கள் வட்டி இல்லாமல். அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் அமானிதத்தை பேணுகிற விஷயத்தில் சிறப்பாக இருந்தோ. யாருடைய பொருளையும் யாரும் ஏமாற்ற மாட்டார்கள். கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு தூய்மையை நிறைவேற்றுவார்கள். கலப்படம் செய்ய மாட்டார்கள், கலப்படம் வியாபாரம் செய்ய மாட்டார்கள். குறைந்த முதல் போட்டு, எப்படி நிறைந்த முதல் போட்டு குறைந்த லாபம் கிடைத்தால் பரவாயில்லை என்ற அடிப்படையில் நியாயமான வியாபாரத்தையே செய்வார்கள். இளந்தாடி மீசையோடு வெளிநாட்டிற்கு போய் வெந்த பூமியில் நொந்து பார்த்தாலும் பரவாயில்லை என்றாலும் இன்னொரு இடத்தை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக அங்கே போய் குறைவான சம்பளத்துக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேண்டும். ஏன் அமானிதத்தை பேண வேண்டும்? நம்மால் பிறர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, நாம் பிறரை ஏமாற்றி விடக்கூடாது, உழைக்காமல் கிடைக்கிற காசு நமக்கு கூடவே கூடாது என்கிற நம்பிக்கையில் வாழ வேண்டிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடன் வாங்குகிற விஷயத்தில் நம்மிடத்திலே நாணயம் உண்டுமா? கடன் கொடுக்கிற விஷயத்தை நாணயம் உண்டுமா? அண்ணன் தம்பியை ஏமாற்றுகிறான், தம்பி அண்ணனை ஏமாற்றுகிறான், தந்தை மகனை ஏமாற்றுகிறான், மகன் தந்தையை ஏமாற்றுகிறான், பெரிய தந்தை சிறிய தந்தையை ஏமாற்றுகிறான், சிறிய தந்தை பெரிய தந்தையை ஏமாற்றுகிறான். இப்படி ஏமாற்றக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். ரியல் எஸ்டேட் நடத்துகிறோம் என்கிற பேர் ரியல் எஸ்டேட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. தரமான பொருட்களை வியாபாரம் செய்கிறோம் என்று விளம்பரம் செய்துவிட்டு கலப்படம் வியாபாரம் செய்கிறார்கள். லாபம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவில் என்ன உரை நிகழ்த்தினார்கள்? வமன் கானத் இந்தஹு அமானத்துன் ஃபல்யுஅத்திஹா இலா மன் இத்தமனஹு அலைஹா. யாரிடத்தில் பொருட்கள் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ நம்பி ஒப்படைத்தவரிடத்தில் பொருட்களை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? தம்முடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே மக்களுக்கு சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமானித மோசடி என்று கேள்விப்படுகிறோமே, ஏமாற்றுதல் என்று கேள்விப்படுகிறோமே, மோசடி செய்தல் என்று கேள்விப்படுகிறோமே, இவைகளெல்லாம் பெருகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம் என்றால் இது கியாமத் நாளுடைய அடையாளம் என்பது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இரண்டு விஷயங்களை குறித்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அன்னல் அமானத நஸலத் ஃபீ ஜத்ரி குலூபி ரிஜால். அமானிதம் என்பது அமானித மோசடி செய்த காலத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்வதற்கு முன்பு வரை மக்கள் அமானித மோசடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். வழிப்பறிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொருவன் பொருளை இன்னொருவன் ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய இஸ்லாத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தவுடன் எல்லோரும் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக, முழுக்க முழுக்க நியாயவான்களாக வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை குறித்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நடந்ததுனா என்னால பார்க்கல, இன்னொரு விஷயம் பின்னாடி தான் நடக்க போகுது. முதல் விஷயம் என்னது? மக்களுடைய உள்ளங்களில் இறைவன் அமானிதம் என்கிற குணத்தை இறக்கி வைப்பார். அதுதான் சஹாபாக்கள். அநியாயக்காரர்களுக்கு மத்தியில் ஐயாவுல் ஜாஹிலிய்யாவில் அறியாமை காலத்தில் சக்தி உள்ளவர் சக்தி இல்லாதவரை ஏற்று பிழைக்கக்கூடிய ஒரு காலத்தில், வழிமுறை செய்து கொண்டிருந்த காலத்தில், பெண் பிள்ளைகள் மீதோடு கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக, நியாயவான்களாக, நியாயஸ்தர்களாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், பிற்காலத்தில் ஒரு காலம் வரும். இந்த காலத்திலே மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் உறங்குவார்களே, அந்த உறங்குகிற ஒரு இரவு போதும் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அமானிதம் உயர்த்தப்பட்டுவிடும். உறங்குவதற்கு முன்பு ஒன்று சொல்வார்கள், உறங்கி எழுந்ததற்கு பின்பு ஒன்று சொல்வார்கள். இந்த அளவுக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அமானிதம் என்று சொல்கிறோமே, அமானிதம் என்றால் என்ன? அமானிதம் என்றால் நம்மிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறானோ அந்த விஷயங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், எந்த சேதாரமும் இல்லாமல் அதை அப்படியே செயல்படுத்தி அதை சிறப்பாய் கொடுப்பதுதான் அமானிதம். உதாரணமாக, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறைவன் நமக்கு உணவு உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அவைகளும் ஒரு அமானிதம். அவைகளை அல்லாஹ்வின் வழியில் தான் நாம் பயன்படுத்த வேண்டும். மனைவிகளை கொடுத்திருக்கிறார். அவர்களும் அமானிதம். அவர்களை எந்த வகையில் நாம் வளர்க்க வேண்டுமோ, எந்த வகையில் பராமரிக்க வேண்டுமோ அந்த வகையில் பராமரிக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை குறித்து ஆண்களிடத்திலே சொல்லும்போது அவர்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனை குழந்தை செல்வங்களை பற்றி சொல்லும்போது எப்படி உங்களுடைய அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். யூசிகுல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும், உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கிறார் என்று வரக்கூடிய திருமண வசனம் அதே நிறுவனத்திலே வரும்போது லா தஃபுனு அமானத்துக்கும், உங்கள் அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ மனைவி நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதம், மக்கள் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதம், ஆரோக்கியம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அமானிதம், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மிடத்திலே இறைவன் கொடுத்திருக்கிற உறுப்புகள், அவைகளும் அமானிதம். இந்த எல்லா அமானிதங்களையும் ஒருவன் நிறைவேற்றும் போதுதான் அவன் அல்லாஹ்வின் பார்வையில் அமானிதத்தை பேணுபவன் என்று கருதப்படுவான். இந்த விஷயங்களை எல்லாம் அவன் ஏமாற்றாமல் வாழும்போதுதான் ஒரு சிறந்த இறைநம்பிக்கையாளர் என்றவன் என்ன செய்யப்படுவான்? அல்லாஹ்விடத்தில் கருதப்படுவான். உதாரணமாக, வணக்க வழிபாட்டில் இருக்கிறது அமானத். இறைவனுக்காக நாம் தொழுகையை நிலைநாட்டுகிறோமே, இறைவனுக்காக ஒன்றுமிக்கிறோமே, அந்த வணக்க வழிபாடுகளை கூட இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அமானிதங்களாக தான் சொல்லியிருக்கிறது. உதாரணமாக பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? தொழுகை குறித்து சொல்லும்போது மன் ஹாஃபத அலைஹா, யார் அந்த தொழுகையை பாதுகாக்கிறானோ, இப்படி தொழுகை என்பது ஒரு பொருளை போன்று சொல்கிறார்கள். ஒரு தங்கம் என்கிற பொருள் உங்களிடத்தில் இருந்தால் எப்படி பத்திரமாக பாதுகாப்பீர்களோ, ஒரு வைரம் வைடூரியம் உங்களிடத்தில் இருந்தால் எப்படி பத்திரமாக பாதுகாப்பீர்களோ, உங்களிடத்திலே சொத்துக்கள் இருந்தால் எப்படி பத்திரமாக பாதுகாப்பீர்களோ, அதே போன்று மன் ஹாஃபத அலைஹா, இந்த தொழுகையை எவன் ஒருவன் பத்திரமாக பாதுகாக்கிறானோ, அதை பேண வேண்டிய முறைப்படி பேணி நடக்கிறானோ,
அதனுடைய கிளைகளோ வானலாக படர்ந்திருக்கும். ஒதுக்கி உங்கள இதிலே ஒப்பிஹா அது தன்னுடைய கனிமக்கங்களை எல்லா நேரங்களிலும் தந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு மரத்தை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. எது எது வேறு பூமியின் ஆழம் வரை சென்றிருக்கிற மரத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? கிளையில் ஆழம் வரை படர்ந்திருக்கிற ஒரு மரத்தை பார்க்க முடியுமா? 24 மணி நேரமும் 7 நாட்களும் 12 மாதங்களும் கனிகளை தொடர்ந்து சீசன் பார்க்காமல் தந்து கொண்டிருக்கிற, அதுவும் எப்படி இடைவிடாமல் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மரத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட மரத்தை எல்லாம் எதற்கு ஒப்பாக சொல்கிறான்? உங்கள் வாயில் நீங்கள் வெளிப்படுத்துகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஒப்பாக சொல்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை ஒருவர் முடிந்தால் தான் இஸ்லாத்துக்கு வர முடியும். அந்த வார்த்தையை முடிந்தவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்கும் பிறருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க இந்த நல்ல மரத்திற்கு ஒப்பானவர்கள். எந்த நல்ல மரம்? எல்லா மரத்தையும் விட ஒரு சிறந்த மரம். இப்படி ஒரு மரத்தை எந்த உலகத்திலும் யாரும் பார்க்க முடியாது. பூமியின் ஆழம் வரை வேர் போய் இருக்கிற, வானத்தின் உயரம் வரை கிளைகள் படர்ந்திருக்கிற, 24 மணி நேரமும் 365 நாட்களும் தொடர்ந்து கனிகளை தந்து கொண்டிருக்கிற ஒரு மரத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? அந்த மரத்திற்கு ஒப்பானது உங்கள் வாயில் வருகிற நல்ல வார்த்தை. அமானிதத்தை பார்க்காமல், அதனுடைய சீரியஸ்னஸை புரிந்து கொள்ளாமல், அதனுடைய கனப்பரிமாணத்தை உணர்ந்து கொள்ளாமல் பேசுகிற வார்த்தை எப்படி? அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலேயே எப்படி? வமஸலு கலிமத்தின் கபீஸத்தின் கஷஜரத்தின் கபீஸா, கெட்ட வார்த்தைக்கு உதாரணம் கெட்ட மரத்தை போன்றது. உதுஃபத் மின் ஃபௌகில் அர்தி மலஹல் கரார், அதற்கென்று ஆழமாக நேர் கிடையாது. அது பூமியின் மேற்பரப்பிலேயே அங்கிருந்து அசைந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பலகீனமான மரம் என்று அல்லாஹ் உள்ளார்கள் சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? பேசுகிற பேச்சில் அமானிதம் வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, அதே போன்று நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், உடல் உறுப்புகள் இருக்கிறது பார்த்தீர்களா, அதுவும் அமானிதம். அதையும் நாம் சரியாக பேண வேண்டும். எப்படி? உடலை உறுப்புகளை பேணுவது என்றால் தலைக்கு எண்ணெய் போடுவது மட்டுமல்ல, முகத்திற்கு பவுடரை போடுவது மட்டுமல்ல, சோப்பு தேய்த்து குளிப்பது மட்டுமல்ல, அந்த உச்சந்தலையில் உள்ளங்காலை இறைவன் கொடுத்திருக்கிற உறுப்புகளை ஹலாலை மட்டும் பயன்படுத்த வேண்டும். கண்களை ஹலாலை மட்டும் பார்க்க வேண்டும். செவிகளால் ஹலாலானதை மட்டுமே கேட்க வேண்டும். வாயால் ஹலாலானதை மட்டுமே பேச வேண்டும். கரத்தால் ஹலாலானதை மட்டுமே தொட வேண்டும். காலால் ஹலாலான இடத்தை நோக்கி மட்டுமே போக வேண்டும். புரிகிறதா? இன்றைக்கு எப்படி முடிகிறதா? அப்படி வாழ்ந்தால் தான் நீங்கள் அமானிதத்தை பெறுவீர்கள். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று. என்ன சொன்னாங்க? அல் ஐனு தஸ்மி வல் கல்பு யஸ்மி ஃபஸில் அல் ஐன் அன்-நظر வஸில் அல்-கல்பி அத்தமன்னா வல் ஃபர்து யுஸதக் மா ஹுனாலிக் அவ் யுகதி. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண் விபச்சாரம் செய்யும் கெட்டதை பார்க்கும்போது, உள்ள விபச்சாரம் செய்கிறது கெட்டதை சிந்திக்கும் போது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இறைவன் கொடுத்திருக்கிற உறுப்புகளை என்ன செய்ய வேண்டும்னா மிக சரியான வழியில் பயன்படுத்தினால்தான் அது இறைவன் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை அமானிதங்களாக உணர்ந்து செயல்படுத்துவது என்று அர்த்தம். அடுத்து முக்கியமான அமானிதம், இதுதான் முக்கியமான அமானிதம். எது? பிறர் பொருள் மீது நாம் ஆசைப்படக்கூடாது. பிறர் பொருளாதாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் போதும், அதை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் போதும், அது திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். அதில் நெருப்பாய் இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர் காசு நமக்கு தேவையில்லை, அடுத்தவர் பொருள் நமக்கு தேவையில்லை. உழைக்காமல் பிழைக்காமல் பிறருடைய பொருள் நமக்கு கிடைத்தால் அது திருட்டுக்கு ஒப்பானது. அன்பளிப்பாக பெற்றாலே தவிர, அடுத்தவர்கள் நமக்கு மனம் வந்து கொடுத்தாலே தவிர, பிறருடைய பொருளை அவர்கள் அனுமதியின்றி அடுத்தவர்களுடைய ஐயாமையை பயன்படுத்தி, அடுத்தவருடைய பலகீனத்தை பயன்படுத்தி, அடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கின்மையை பயன்படுத்தி, ஆழ்மனதின்மையை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடாது. இன்றைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடங்களில் சொத்து ஏமாற்றம், எத்தனை இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றங்களை பார்க்கிறோம். தனக்கு வர வேண்டிய பொருளை தனக்கு தராமல் பிறருக்கு கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறார்கள்? உங்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு முன்பு புறப்படக்கூடிய கடைசி இரவு மக்காவில் இருக்கக்கூடிய 25 இளைஞர்களை ஒன்று திரட்டி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் நிற்க வைக்கிறார்கள் குறைஷிகள். எதற்கு? ஹிஜ்ரத்திற்காக ரசூலுல்லாஹ் வெளியே வந்தால் ஒரே
காரணம் குர்ஆனில் அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறான் வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ் வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ் நபியே அல்லாஹ் உங்களை மக்களிடமிருந்து பாதுகாப்பான் அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறக்கினார் என்ன வஹி நிதியம் குருபிக்கல் லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யخرجوك அவ் யக்துலுக வயக்குரூன வயக்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன் நபியே இந்த எதிரிகள் உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் உங்களை கொலை செய்து விட வேண்டும் என்றோ உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்றோ உங்களை நாடு கடத்தி விட வேண்டும் என்றோ சூழ்ச்சி செய்கிறார்கள் இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறார் ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களில் சிறந்தவர்கள் வல்லோர் அல்லாஹ் தான் என்று எதிரிகள் வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றார் அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை சுள்ள பிரச்சாரம் செய்திருந்தாலும் இந்த எதிரிகள் யாவரும் தங்களது அடைக்கல பொருட்களை அமானித பொருட்களை ரசூலுல்லாஹ்விடத்தில் தான் கொடுத்து விட்டு போவார்கள் ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிற விஷயத்தில் எல்லாரும் துணையா இருப்பார் ஆனால் தன்னுடைய பொருட்களை கொடுக்கிற விஷயத்தில் யாருக்கும் யார் மீது நம்பிக்கை இல்லை அந்த அரேபிய பூபாகத்தில் மக்கா நகரில் மக்காவின் மண்ணில் அத்தனை பேருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக விளங்குகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பொருட்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரோக்கள் இல்லாமல் கசானாக்கள் இல்லாமல் பேங்க் லாக்கர்கள் இல்லாமல் தன்னுடைய பொறுப்பிலேயே அத்தனையும் பாதுகாத்துக் கொண்டார்கள் அந்த புறப்படக்கூடிய அந்த இரவில் தன்னுடைய மருமகனாரை கூப்பிடுகிறார் ரசூலுல்லாஹ் அலியை கூப்பிடுகிறார்கள் தன்னுடைய படுக்கையை அவரை அமர வைத்து விட்டு அலியிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்ன வார்த்தை அலி ஏறத்துல நீங்க படுக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் வந்து அடிச்சுவாங்க நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லவில்லை தன் புறப்பட்டு சென்று விட்டால் உள்ளே வரக்கூடியவர்கள் அத்துமீறி அலியை என்ன வேண்டும் என்றாலும் செய்து விடுவார்கள் எந்த அச்சம் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு கவலை அலியே வெளியே நிற்கக்கூடிய இந்த பாவிகள் எதிரிகள் என்னிடத்தில் நம்பி இந்த பொருட்களை எல்லாம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் காலையில் இருந்த எப்போ இந்த மாதிரியான நேரத்தில் தன்னுடைய உயிருக்கு விளைவிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிற இடத்திலே கூட தான் சொல்லுகிற இடத்தை ஏற்காதவர்களிடத்திலே கூட தன்னை மஜ்னூன் என்று பைத்தியக்காரன் என்று சூனியக்காரன் என்று விமர்சிக்கக்கூடியவர்களிடத்திலே தான் வெளியே வந்தால் ஒரே போடாக போட்டு கொண்டு விட வேண்டும் என்கிற அந்த ஒரு வெறியில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே கூட நம்பி ஒப்படைத்த பொருளை ஏமாற்றி விடக்கூடாது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே நான் இங்கே யோசித்து பாருங்கள் ஒரு ரூபாயாக இருந்தாலும் இன்றைக்கு ஏமாற்றி விடக்கூடாது எத்தனை சாதாரணமாக கடைகளை செல்கிறோம் பொருட்களை வாங்குகிறோம் பில் பே பண்ணும்போது காசு கம்மியாக இருந்தால் நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறோம் மறந்து விடுகிறது நாளைக்கு அவன் மறுபடியும் வந்து நின்றால் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு டீசல் நமக்கு 10 ரூபா மறந்துட்டேன் 20 ரூபா மறந்துட்டேன் ஆனால் இந்த கடைக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை விட்டால் நன்றை கொட மாட்டார் அதனால் ஒரே ஒரு பைசா கூட யாருடைய பொருளை நாம் ஏமாற்றி விடக்கூடாது யாருடைய பொருளையும் ஏமாற்றி விடக்கூடாது அது பொருட்களாக இருந்தாலும் சரி பாத்திரங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பாத்திரங்கள் விஷயத்தில் பெண்கள் கேஷுவலாக இருக்கிறோம் மிகவும் சாதாரணமாக இருக்கிறோம் ஒரு சில பண்டமாற்று முறைகள் செய்யும் போது நாம் வீட்டில் சமைத்ததை அவளுக்கும் அவள் வீட்டில் சமைத்தது நமக்கும் கிடைக்கும் போது அந்த பாத்திரங்களை கூட இன்றைக்கு முறையாக கொடுக்கிறோமா என்பதை கவனமாக இருக்க வேண்டும் இப்படி கவனமாக வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அமானித பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக ஏராளமான நீதி கதைகளை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நீதி கதைகள் என்றால் கற்பனை கதைகள் அல்ல இந்த சமுதாயத்தில் நடந்தது இந்த மனித சமுதாயத்திலே நடந்த கதைகளை சொன்னார்கள் படை சிறவேலர்கள் காலத்தில் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார் அவர் வெளியூருக்கு வருகிறார் வந்தவரிடத்தில் யுஸ்ரிஃபுஹு அன் சதீனார் அவரிடத்தில் 1000 தங்க காசுகளை கடனாக வாங்குகிறார் தன்னுடைய காரியத்தை முடித்துவிட்டு இந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த கடனை அடைத்து விடுகிறேன் என்று சொல்லி வியாபார நிமித்தமாக கடன் வழி பயணம் மேற்கொண்டு போகிறார் மிகச் சரியாக வியாபாரத்தை முடிக்கிறார் அவர் சொன்னதை போல வாங்கிய காசையும் சேர்த்து விடுகிறார் திருப்பி கொண்டு வந்து சொல்வதற்கு அவரிடத்திலே கடன் வழியில் நீந்தி வர முடியாது அன்றைக்கு பார்த்தவருக்கு கட்டுமரம் கிடைக்கவில்லை கப்பல் எதுவும் கிடைக்கவில்லை ஆதலால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பெட்டியை கொண்டு தயார் செய்து ஒரு மரப்பெட்டி எடுத்து அதற்கு 1000 தங்க காசுகளை வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்து அந்த கடனில் போட்டு விடுகிறார் யா அல்லாஹ் ஏனென்றால் இவரிடத்திலே கடன் வாங்கும் போது அந்த கடன் கொடுத்தவர் ஒரு வார்த்தை கேட்டார் என்ன வார்த்தை சாட்சி உன்னிடத்தில் இருக்கிறாரா அல்லாஹ்வை தவிர எனக்கு சாட்சி இல்லை உனக்கு ஜாமீன் போடுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா அல்லாஹ்வை தவிர எனக்கு ஜாமீன் போடுவதற்கு யாரும் இல்லை உனக்கு பொறுப்பாளர் யாரும் இருக்கிறார்களா அல்லாஹ்வை தவிர எனக்கு பொறுப்பாளர்
பொறுப்பாளர் யார் என்று ஷஹீத், கஃபீல், வக்கீல் என்கிற 3 வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அல்லாஹ் தான் எனக்கு சாட்சியாளர், அல்லாஹ் தான் எனக்கு வக்கீல், அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்பாளர் என்று சொன்னவுடன் கடன் கொடுத்தவரும் யா அல்லாஹ் உன்னை சாட்சியாக வைத்தே கொடுக்கிறேன். அப்போ பதவதைக்குது. அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து விட்டோம். உலகத்தில் மாந்தர்களை சாட்சியாக வைத்தாலும் பரவாயில்லை. அழைத்து பரிபாலித்து ஆட்சியை ரட்சித்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிற சர்வசக்த அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நான் கடன் பெற்று விட்டேன். இதை நான் கொடுக்காமல் இருந்தால் யா அல்லாஹ் நான் உனக்கு துரோகம் செய்தவனாக கருதப்படுவேன். ஆனால் இந்த கடன் மார்க்கமாக செல்வதற்குரிய சூழ்நிலை எனக்கு அமையவில்லை. அதனால் எந்த இறைவனாகிய அல்லாஹ்வாகிய உன்னை சாட்சியாக வைத்து கொடுத்தேனோ வாங்கினேனோ அதே உன்னை சாட்சியாக வைத்து இந்த கடலில் போடுகிறேன். அவரிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். 1000 தங்க காசுகளை மூட்டைகளை போல் ஆக்கி அந்த கட்டு ஒரு சின்ன மரத்தாலான ஒரு பெட்டியை தயார் செய்து போட்டு அனுப்பி விடுகிறார். கடன் வாங்கியவன் இங்கே ஆஹா அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நம்மிடத்தில் கடன் வாங்கினாரே, முன்பின் அறிமுகம் இல்லாதவராகிற்றே, எப்படி இந்த தேதியில் வருவேன் என்று வாக்கு கொடுத்தாரே, நாம் போய் இந்த கடற்கரையில் காத்து நிற்போம், வந்தால் ஒரு இடத்திலே வாங்கிக் கொள்வோம். நிற்கிறார், கட்டுமரம் ஏதும் வரவில்லை. நிற்கிறார், கப்பல் ஏதும் வரவில்லை. நிற்கிறார், மனித சங்காத்தமே ஏதும் அங்கே இல்லை. ஆனால் ஒரு சின்ன மரப்பெட்டி மட்டும் அசைந்து அசைந்து வருகிறது. கிட்டே வருகிறார், இவர் இங்கே நிற்கிறார். அவரை நோக்கி விழுந்து விழுந்து வரக்கூடிய அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். இவரிடத்தில் வாங்கிய அந்த 1000 பொற்காசுகள் ஒரு சின்ன கடிதத்தோடு, சகோதரா இன்றைய தினம் உனக்கு தருவதற்காக நான் வாக்களித்தேன், ஆனால் என்னால் வர முடியவில்லை, அதனால் தான் இதோ அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நான் அனுப்பிவிட்டேன் என்று சொல்லி அனுப்பி இவ்வளவு எடுத்துக்கிறார். அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? அவருடைய அமானிதத்தை பாருங்கள். அவருடைய அமானித அந்த குணத்தை பாருங்கள். அமானித விஷயத்தில் எப்படி நெருப்பாக இருந்திருக்கிறார் பாருங்கள். என்னதான் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்தவர் போட்டாலும் ஒருவேளை அவரிடத்திலே கிடைக்கவில்லை என்றால் இறைவனின் சோதனை வேறு மாதிரி ஆகியிருந்தால் என்ன செய்வது? அடுத்த நாள் அவருக்கு கட்டுமரம் கிடைக்கிறது, கப்பல் கிடைக்கிறது, இன்னொரு 1000 தங்க காசை போட்டுக்கொண்டு ஒரு இடத்துக்கு வர்றார். வந்துட்டு சோதரா நேற்றே நான் வர வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் எனக்கு கப்பல் கிடைக்கவில்லை, இன்றைக்கு தான் இந்த கட்டுமரம் கிடைத்தது, இதோ வந்து விட்டேன், உங்களிடத்தில் வாங்கிய காசை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர் சொல்கிறார், இல்லை நண்பா, நீங்கள் ஏற்று அனுப்பிய காசை யாரை சாட்சியாளராக வைத்து நீங்கள் அனுப்பி வைத்தீர்களோ அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டால் உங்கள் கைகளில் இருக்கிற 1000 பொற்காசுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக கொடுத்திருங்கள் என்று நடந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப பாருங்க, அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் அதற்குரிய சூழ்நிலையை அல்லாஹ் வைத்து தருவான் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு ஒரு படிப்பினை. யாருடைய பொருள் நம்மிடத்தில் இருந்தாலும் குறிப்பாக அனாதைகள் பொருளை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால், கடன் நம்மிடத்திலே அல்லது யாரிடத்திலாவது கடனை பெற்றிருந்தோம் என்றால், யாரிடத்திலாவது அடைமானமாக பொருளை வட்டி இல்லாமல் வைத்து பொருளை பெற்றோமாக இருந்தால், இவை எல்லாவற்றையும் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஹதீஸ்ல சொல்றாங்க. என்ன ஹதீஸ்? ஸலாஸத்துன் அன்ஹஸ்புஹும் யௌமல் கியாமா. மக்களே எச்சரிக்கையாக இருங்கள், 3 பேர் மறுமையில் அவர்களுக்கு எதிராக நான் வாதிடுவேன், மறுமையில் அவர்களுக்கு எதிராக நான் வருவேன். யார் அந்த 3 பேர்? வமன் குன்து கஸ்முஹு கஸதுஹு யௌமல் கியாமா. யாருக்கு எதிராக நான் மறுமையில் இருக்கிறேனோ அவர்களுக்கு எதிராக கட்டாயம் நான் வழக்காடுவேன். இப்படி ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றால் சாதாரணமாக கிடையாது, வாழ்வார்கள். யார் அந்த 3 பேர்? ரஜுலுன் அஅதாபி ثم غدر. ஒருவன் என்னை சாட்சியாக வைத்து அல்லது என்னுடைய மார்க்கத்தை சாட்சியாக வைத்து பொருளாதாரத்தை கொடுத்து அதற்கு பிறகு ஏமாற்றி விட்டார். ஒருவன் தாஹுரன் ஃபாகல ஸமரஹு. சுதந்திரமான ஒருவனை விற்று அதன் மூலம் காசை எடுத்துக் கொண்டார். அடிமை விற்கலாம், சுதந்திரமான என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் ஆள் கடத்தல் செய்வார்கள். ஒரு வீட்டில் அடிமையாக இருக்கக்கூடியவன் அல்லது ஒரு வீட்டிலே சொந்தமாக சொல்லக்கூடியவனை பிடித்து கடத்தி கொண்டு போய் வேறு ஒரு
இத்தனைக்கும் வியாபாரம் திருக்குர்ஆனில் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரத்தை முறையாக செய்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இருக்கிறது. வியாபாரத்தில் பரக்கத் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், வியாபாரத்தை விரும்பி இருக்கிறார்கள். ஆனால் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஜார் ஹுமுல் ஃபுஜார், வியாபாரிகளே கெடுகெட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு யாரை தவிர அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், சொல்லித் தருகிறார்கள். யாரு? இல்லா மன் தக்கல்லாஹ வ பர்ரா வ ஸதகா, யார் அல்லாஹ்வை அஞ்சி நியாயமாக நடந்து கொண்டு உண்மையாக இருக்கிறானே அவனை தவிர. ஒரு வியாபாரியாக இருந்தால் இறைவனை அச்சமுள்ளவராக இருக்க வேண்டும், நன்மை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், நலனானவராக இருக்க வேண்டும், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும். இந்த பண்பு நம்மிடத்தில் இல்லாமல் போனால் அத்துஜார் ஹுமுல் ஃபுஜார். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர ரஜுலின் யபிஉ தஆமன் ஃபஅஜபஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரை கடந்து செல்கிறார். ஒரு மனிதரை கடந்து செல்கிறார். அவர் குவியலாக வைத்து தானியங்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஃபஅத்கல யதஹு ஃபீ, அந்த தானிய குவியலுள் பெருமானார் கையை நுழைத்து ஒரு சில அந்த தானிய பொருட்களை எடுக்கிறார்கள். தஆமன் மக்லூலுன், அது ஈரமடைந்த நிலையில், ஈரமான நிலையில் இருந்தது. உடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் கஷனா, நம்மிடத்திலே மோசடி செய்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. இப்படி நம்மிடத்திலே மோசடி செய்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. வெறுமனே ஷோகேஸில் மட்டும் அழகு பொருட்களை வைத்துவிட்டு வியாபாரத்திற்காக கொடுக்கிறோமே, அதில் அழுகிய பொருட்களை கொடுக்க கூடாது. உடனே அந்த வியாபாரி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மழை பெய்து நனைந்து விட்டது, மழை மேல் நனைந்து விட்டது என்று சொல்கிறாரே, இதை ஏன் நீ மேலே வைக்காமல் ஏன் உள்ளே மறைத்து வைத்தாய்? எப்படி அது காஞ்சிட்டோம்னா ஒருதான் விற்கணும், எப்படி வந்த பொருளை தான் வாங்கி செல்ல வேண்டும். இருந்தாலும் ஒரு நீங்கள் விற்பனை செய்கிற பொருளில் ஒரு குறை இருந்தால் அதை வாங்குபவருக்கு தெளிவாக தெரிய வேண்டும். குறையை சொல்லி நீங்கள் விற்க வேண்டும். ஒரு தானிய குவியலில் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் வெயில் அடித்தால் அது காய்விட போகிறது, கொஞ்சம் வெயில் அடித்தால் மழை பெய்து சுவடே இல்லாமல் அந்த தானியம் ஆக போகிறது. இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு நிலையை மாற்றி நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்கிற கருத்தில் அங்கே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாம் எச்சரிக்கையாக வியாபாரம் செய்ய வேண்டும். எப்படி எல்லாம் நூதன மோசடிகள், வெளிநாட்டிலே வேலை வாங்கி தருகிறேன் என்று இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளமாக இந்த ஏமாற்று, விசா வாங்கி தருகிறேன், அது வாங்கி தருகிறேன். வெளிநாட்டிலே ஆச்சரியமாக விசாவை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, முறையான கம்பெனிக்கு செல்ல வேண்டும் என்றால் விசாவிற்கு பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு வேலைக்காக போகிறோம் என்றால் அந்த வீட்டு ஓனருக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவருடைய தேவைக்காக தான் எடுக்கிறார். யாரு? வெளிநாட்டு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அரபி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாகனத்தை ஓட்டுவதற்கு ஒரு டிரைவர் வேண்டும் என்று சொன்னால் அது அவனுக்கு தேவை. ஆனால் இங்க என்ன நடக்குது? அங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் ஒருத்தர் இருப்பான். அவன் நேரம் போவான், பாபா உனக்கு டிரைவர் வேணுமா? என் ஊர்ல நல்ல டிரைவர் இருக்கான். ஆமாப்பா எனக்கு டிரைவர் வேணும். சரி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் ஃப்ரீ விசா. அதை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு விசா எடுத்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு விசா எடுத்திருக்கிறேன், அதனால நீ எனக்கு ஒரு 25,000 ரூபாய் தரணும் என்று அங்கு இலவசமாக வாங்கக்கூடிய விசாவுக்கு அவரிடத்திலே ஒரு பணம், இங்கே இலவசமாக கொடுக்க வேண்டிய விசாவுக்கு இவரிடத்திலே ஒரு பணம். இப்படியெல்லாம் மோசடிகள் நடக்கிறது. பொருட்களை சாப்பிட்டால் நிச்சயம் சகோதரர்களே வயிறு வேண்டுமானால் வளர்வை தவிர ஆரோக்கியம் வளராது. எத்தனை பயங்கரமான மரணங்களை எல்லாம் கேள்விப்படுகிறோம். எவனவனெல்லாம் அடுத்தவன் பொருளை ஆட்டை போட்டு தன்னுடைய வீட்டை கட்டினானோ, எவனவனெல்லாம் பொருளுடைய பொருளை என்று சுயநலம் செய்தானோ, மோசடி செய்தானோ, அத்தனை பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிர்ச்சிகரமான மரணத்தை தான் தருகிறான். பெரும்பாலும் சூல் ஹாத்திமா, ஹுஸ்னுல் ஹாத்திமா என்பது இஸ்லாத்தின் முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்வில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய முடிவு சரியாக இருக்க வேண்டும். 60 வருஷம் வரைக்கும் ஒருத்தர் வாழ்ற 59 வயது வரைக்கும் அம்மாவுக்கு முஸ்லிமாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய கடைசி 6 மாசத்தில் கேட்டு கட்டவனாக வாழ்ந்தால் அவன் எந்த நிலையில் மரணித்தானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும்னா அவ்வளவு பேருதலாக அவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பாருங்கள் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் எச்சரிக்கையோடு இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? அபூபக்கருடைய மரணத்திற்கு பிறகு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மரணத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கலீஃபாவாக ஆகிறார். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நிதி அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். இன்றைக்கெல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா கவர்மெண்ட்ல நிதி அமைச்சர், சட்ட மந்திரி, இதெல்லாம் அன்னைக்கு நம்ம மூத்தவர்கள் முன்னோர்கள் போட்டு கொடுத்தது. அப்ப அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கஜானாவை கவனிக்கக்கூடிய
என்ன விஷயம் கேட்கிறாங்க. உடனே அபூ மூஸா அஷ்அரி இந்த மாதிரி என்கிட்ட கடன் கேட்டாரு, அரசாங்கப்படுத்த நம்ம எல்லாரும் கொடுத்துட்டா இருக்கிறோம், அதே என்னுடைய எல்லாரும் மகனுக்கு கொடுத்து. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் சொன்னார், மகனை பார்த்து சொன்னார், அப்துல்லாஹ் நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாபின் மகன். நீ வியாபாரத்தில் ஈடுபடும் போது அமீருல் முஃமினீன் மகன் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார், ஆனால் அவருக்கு என்ன செய்யுங்கள், விலையை குறைத்துக் கொடுங்கள். நீ வியாபாரம் செய்யும் போது வாங்குபவர்களாக இருந்தால் அமீருல் முஃமினீன் மகன் இருக்கிறார், அவருக்கு அதிகமாக என்ன செய்யுங்கள், லாபத்தை குறைவாக என்ன செய்யலாம், வாங்கிக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் பொதுமக்கள் மீது சலுகை காட்டியிருப்பார்கள். பொதுமக்கள் மீது இறக்கப்பட்ட வியாபாரத்திலே உன்னை ஜெயிக்க வைத்திருப்பார்கள், முன்னேற்ற வைத்திருப்பார்கள். ஆனால் நீ எந்த பொருளாதாரத்திலே லாபத்தை ஈட்டினாயோ அது பகுதியை பாதியை பைத்துல் மாலுக்கு ஒப்படைக்கும் என்று சொல்கிறார். அவரும் இதை இப்படி வாழ்ந்தவர்கள் அவர்கள், இப்படி வாழ்ந்தவர்கள். இதே அப்துல்லாஹ் பின் உமர் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய காசை போட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டு என்ன செய்கிறார், ஒட்டகத்தை வாங்குகிறார். அந்த ஒட்டகத்திற்கு ஒரு ஆளை நியமித்து, ஒரு ஆளை பணியாளராக அமைத்து அந்த ஒட்டகத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து சம்பளம் கொடுக்கிறார். அந்த ஒட்டகம் இவரால் நியமித்து இவரால் சம்பளம் கொடுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட அந்த ஒட்டகங்கள் வளர்கிறது, கொழு கொழு என்று வருகிறது. உடனே சந்தைக்கு வியாபாரத்திற்காக அந்த ஒட்டகங்கள் தான் வருகிறது. என்ன செய்கிறார், அந்த சந்தைக்குள் வருகிற ரோக்கு பயணம் மேற்கொள்கிற சந்தையில் வியாபாரம் எப்படி நடக்கிறது, ஏதேனும் மோசடிகள் நடக்கின்றனவா, இடைத்தரகர்கள் இருக்கின்றார்களா, ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை பார்க்கிறார் என்று வருகிறார். அங்கே வியாபாரம், ஒட்டகத்தினுடைய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டகத்தை பார்க்கிறார், ஒட்டகத்தில் கொழு கொழு இருக்கிறது. யதார்த்தமாக கேட்கிறார்கள், இந்த ஒட்டகங்கள் யாருடையது? உடனே சந்தோஷமாக பதில் வருகிறது, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய மகன் அப்துல்லாஹ் பின் உமருக்கு மீதுதான் இந்த ஒட்டகங்கள். கூப்பிடுங்கள் அப்துல்லாஹ் என்று சொல்கிறார். அப்துல்லாஹ் வருகிறார். அப்துல்லாஹ் யாருடைய ஒட்டகங்கள் இது? அமீருல் முஃமினீன் அவர்களே. எப்படி வாப்பாவாக இருந்தாலும் வாப்பா என்பது வீட்டுக்குள் தானே தவிர கோட்டைக்குள் அல்ல. உடனே அமீருல் முஃமினீன் என்று கூப்பிடுகிறார், வாப்பா என்று கூப்பிடவில்லை. அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்குரியதுதான். இந்த ஒட்டகங்களை எப்படி நீ கொடுக்க வைத்தாய்? நான் ஒரு பணியாளரை நியமித்து அந்த பணியாளருக்கு சம்பளத்தை கொடுத்து இந்த ஒட்டகத்தை பராமரித்தேன். இந்த ஒட்டகங்கள் என்னதான் நீ பணியாளரை நியமித்திருந்தாலும், பணியாளருக்கு சம்பளம் கொடுத்திருந்தாலும் இந்த ஒட்டகங்கள் பொதுக்கிணறை பயன்படுத்தியதா இல்லையா? இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பும் அவசியமே கிடையாது. ஆனாலும் ஒரு பொருள் நம்முடைய வீட்டில் வந்துவிடக் கூடாது, பிறருடைய பொருளாதாரத்தை நாம் பயன்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக இந்த ஒட்டகங்கள் பொதுக்கிணறை பயன்படுத்தியதா இல்லையா? ஆமாம் அமீருல் முஃமினீன் அவர்களே, பொதுக்கிணறை பயன்படுத்ததான் செய்தது. பொதுக்கிணறை இது பயன்படுத்த போயிருக்கும் போது எப்படி எல்லாம் டீல் பண்றாங்க. பொதுக்கிணறை இது பயன்படுத்த போயிருக்கும் போது அங்கு குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்கள், அமீருல் முஃமினீனுடைய மகனுடைய ஒட்டகம் வருது, அதனால அவருக்கு என்ன செய்யுங்க, வழிபடுங்கள் என்று உனக்கு கூடுதல் ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் உன்னுடைய ஒட்டகங்கள் பொதுமக்களுடைய சேவைக்காக இருக்கக்கூடிய விடத்தினுடைய நீரை கூடுதலாக பயன்படுத்தியிருக்கலாம். அதனால் முதலை மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டு லாபத்தில் சரி பகுதியை பைத்துல் மாலுக்கு ஒப்படைத்து விடுவீர்கள். ஒப்படைச்சான். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். ஊரில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம், ஊரில் நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தான் வீட்டில் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஊர்ல கொடுக்க பாப்பா. ஆனால் உலகத்திலேயே வீட்டில் வந்த பணத்தை கூட நாட்டில் கொடுத்தவர்கள் நம்முடைய அப்படி அமானிதத்தை பேணினார்கள். அண்ணாவுக்கு அமானிதத்தை பேணினார்கள். அவ்வளவு ஏன் பொறுப்பு என்று வாங்குகிறோமே, அந்த பொறுப்பில் எவ்வளவு பெரிய அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தில் யாரை அமீன் என்று சொன்னார்கள்? யாரை சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்தின் அமீன், நம்பகத்திற்குரியவர். தெரியுமா எந்த சஹாபி சொன்னாங்க? தெரியல. 25 வருஷமா ஊட்டில கிளை இருக்குன்றீங்க, எனக்கு சொல்லி ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் சிங்கம் யாரு சொல்லுங்க, லேடிஸ் சொல்லுங்க. அல்லாஹ்வின் சிங்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் யாரை சொன்னாங்க? யாரை? அவர் அல்லாஹ்வின் போர்வாள் சைஃபுல்லாஹ். அஸதுல்லாஹ் யாரு? பேர் அப்படி வச்சாதான் தெரியும் நமக்கு. நம்ம தான் புதுசா பேர் வைக்கிறோம். பிள்ளைகள் சாப்பாடுடைய பேர் வச்சா தெரியும் யாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் சிங்கம் என்று சொன்னது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சித்திக் யாரு? அபூபக்கர். ஃபாரூக் யாரு? அதே போன்று அமீனு ஹாதிஹில் உம்மah ரசூலுல்லாஹ் சொன்னது அபூ உபைதா இப்னு ஜர்ரா
ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபி தோழர்களில் இவர் ஒருவர். எப்படி என்னுடைய உம்மத்தின் அமீன் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ உபைதா எப்படிப்பட்ட பெயரை அவர் வாங்கினார்? நஜ்ரான் என்கிற பிரதேசத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. கூட்டம் வந்து யா ரசூலல்லாஹ் எங்களிடத்தில் நீதி சொல்வதற்காக எங்களிடத்தில் மார்க்கத்தை சொல்வதற்காக ஒருவரை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய தினம் நாம் உங்களிடத்தில் மிகப்பெரிய நம்பகத்திற்குரியவர், மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர், உண்மையான ஒரு நாயகரை அனுப்பி வைப்பேன் என்று மட்டும் சொல்கிறார்கள். யாருன்னு சொல்லல. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆசை. ஏனென்றால் நஜ்ரானுக்கு தலைமை தாங்குவதற்காக அல்ல. ரசூல் என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொல்லிட்டாங்க? ஒரு உண்மையான நம்பிக்கையாளரை அனுப்பி சொல்லிட்டாங்களே. இந்த பண்பு, இந்த சிஃபத், அல்லாஹ்வின் தூதர் பாராட்டிய சீராட்டிய இந்த பண்பு நமக்கு பெற வேண்டும் என்கிற ஒவ்வொருவரும் ஆசையோடு ரசூலுல்லாஹ்வின் முகத்தை காட்டுகிறார்கள். இன்க்ளூடிங் உமர் இப்னு கத்தாப். எந்த உமர் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் போவாரோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை ரசூலுல்லாஹ்விடத்தில் காட்டுகிறார்கள். தன்னை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக. நாளைய தினம் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நாளில் எல்லோரும் வாஜ யார் அந்த அமீன், யார் அந்த நம்பிக்கைக்குரியவர், ரசூலுல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட சீராட்டப்பட்ட அந்த சிறப்பிற்குரியவர் யார், அது தானாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கோணரும் ஆசைப்படுகிறார்கள். எல்லாரும் நபிகள் நாயகம் கடந்து சென்று அபூ உபைதாவை பார்த்து கும் யா அபா உபைதா இன்னக அமீனு ஹாதிஹி உம்மா. அபூ உபைதா எழுந்து நில்லுங்கள், நீங்கள் தான் இந்த சமுதாயத்தின் அமீன், அமானிதத்தை பேணக்கூடியவர் என்று சொன்ன முதல் சுப்ஹானல்லாஹி வதீம். சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் கண்ணீர் விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி இவர்களை சிறப்பித்திருக்கிறார்கள். தேவபுரம் இப்னு கத்தாப் மரணிக்கும் தருவாயில் தனக்கு பிறகு யாரை கலீஃபாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வரும்போது அந்த உமர் சொன்னார், இப்போது மட்டும் அபூ உபைதா உயிரோடு இருந்திருந்தால் நான் அவரை தான் கலீஃபாவாக ஆக்கியிருப்பேன் என்று. அப்படி என்ன பிரமாதமான நம்பிக்கை அவரிடத்தில். எதற்காக இருக்கிறது சிறப்பு? அவருடைய மரணம் எப்படி நேர்ந்தது என்று பாருங்கள். உமர் இப்னு கத்தாப் கலீஃபாவாக இருக்கும்போது, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது ஒரு இடத்திற்கு போர் செய்வதற்காக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் தளபதியாக நியமிக்கப்பட்டு தோழர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறார். அம்வாஸ் என்கிற இடத்தை அடைகிறார். அம்வாஸ் என்கிற இடத்தில் கொள்ளை நோய் வருகிறது, காலரா நோய் வருகிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய் பரவாது. தொற்று நோய் வந்து இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் நீங்க பயந்தால் போகாமல் இருக்கிறார். அப்போ தொற்று நோய் பரவிக் கொண்டிருக்கிறது, என்ன செய்யலாம் என்கிற பிரச்சனை வரும்போது இந்த ஹதீஸெல்லாம் போடுறாங்க. தொற்று நோய்க்கு பயந்து யாரும் செய்யக்கூடாது, ஊரை விட்டு காயம் பண்ணக்கூடாது. ஆனா வெளியில் இருந்து யாரும் என்ன வராமல் இருக்கலாம் அப்படின்னு உடனே அபூ உபைதா உள்ளூர்காரரா வெளியூர்காரரா? வெளியூர்காரர். அவருக்கும் அந்த நோயினுடைய அறிகுறி வருகிறது. இந்த செய்தி மதீனாவில் இருக்கிற அமீர் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு தெரிகிறது. உடனே கடிதம் எழுதுகிறார், அவசர கடிதம். அபூ உபைதா, இந்த கடிதம் உங்களிடத்தில் கிடைத்தவுடன் காலையில் கிடைத்தால் மாலை நீங்கள் என்னை வந்து சந்தித்து விட வேண்டும், மாலையில் கிடைத்தால் அடுத்த நாள் காலை வந்து என்னை நீங்கள் சந்தித்து விட வேண்டும். ஏன் நீங்க இங்க இருக்கக்கூடாது, அந்த நோய்க்கு நீங்கள் ஆளாகி விடக்கூடாது. இது பதில் எழுதுகிறாரு, அமீர் முஃமினீன் அவர்களே, நான் மட்டும் இங்கே இல்லை, என்னோடு என் மக்களும் என்னோடு வந்திருக்கிறார்கள். நான் உங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டேன், ஆனால் நான் வரமாட்டேன். தயவு செய்து நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். என் தோழர்களுக்கு என்ன நடந்ததோ அதே எனக்கும் நடக்கட்டும் என்று சொல்லி கடிதத்தை எழுப்புகிறார். அதே போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரையும் விடுகிறார். இதுதான் பொறுப்பை நிறைவேற்றுதல். இப்படிப்பட்ட அமானிதத்தை பேணக்கூடிய பண்பு இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? குடும்ப தலைவர் என்று சொல்கிறோம், குடும்பத்தை எப்படி பார்த்துக் கொள்கிறோமா? குடும்ப தலைவி என்று சொல்கிறோம், ஒழுக்கத்தை சொல்வது, ஒழுக்கத்தை போதிப்பது, பிள்ளைகளை தொழிலாளியாக ஆக்குவது உங்களிடத்தில் எப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கடமை. அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? 7 வயது அடைந்தால் தொடும்படி ஏவுங்கள், 10 வயது அடைந்தால் அடித்தாலும் தொழவையுங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் பிள்ளைகளை என்றைக்காவது தொழுகைக்காக கண்டித்திருப்பீர்களா? குர்ஆனை ஓதுவதற்காக கண்டித்திருப்பீர்களா? பள்ளிவாசலுக்கு அனுப்புவதற்கு கண்டித்திருப்பீர்களா? இல்லை. அப்படியெல்லாம் செய்து நம்முடைய அமானிதங்களை நாம் நிறைவேற்றினால் தான் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்படியெல்லாம் செய்து நம்முடைய அமானிதத்தை நாம் நிறைவேற்றினால் தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும். ஆதலால் அன்பார்ந்த சகோதரர்களே, அமானிதம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருப்பது. அது நம்முடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளை செல்வங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்து பத்துக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுய ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பான முறையில் பேணி நாம் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வெற்றி பெறுவோம். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வந்து யா அல்லாஹ் எதை நாங்கள் செய்கிறோமோ